10 years வாரண்டியோட சன் ஃபிலிம் வந்து கார்ப்ரோ பிராண்டில் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கணேஷ் ப்ரோ வீடியோ சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. சன் ஃபிலிம்ஸ் நம்ம யூஸ்வலாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ புது கார் வாங்கினாலே நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு ஹாட்டான கிளைமேட்டுக்கு சன் ஃபிலிம்ஸ் வந்து எல்லாமே போடுறாங்க. நீங்கள் கார்ப்ரோ பிராண்டை சூஸ் பண்ணதுக்கு, ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, கார்ப்ரோ பிராண்ட் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன ப்ரோ? கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் எவ்வளோ பிராண்ட்ஸ் இருந்தாலும் ஸோ ஒரு பிராண்டட் அன்பிராண்டட் ஃபிலிம்ஸில் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது வந்து யூவி மட்டும் கிடையாது, ஹீட் ரிஜெக்ஷன் சொல்கிற ஐஆர்ஆர். ஸோ இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது இன்றைக்கி ப்ரீமியம் பிராண்ட்ஸ்லேயே வந்து 85% வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. தெர் ஆர் வெரி ரேர் பிராண்ட்ஸ் வந்து 99% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் வந்து கார்ப்ரோவோட ஃபிலிம்ஸ் வந்து அதாவது ஹீட் ரிஜெக்ஷன் நானோ செராமிக் 10 years வாரண்டி ஃபிலிம் சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 10 வருஷம் வாரண்டியோட நானோ செராமிக் ஹீட் ரிஜெக்ஷன் கொடுக்குற ஃபிலிமில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த மார்க்கெட் அப்படின்றதால நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ப்ரைஸிங் அதிகமாக இருக்கும்ன்றது, ஏன்னா இப்போது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஸ்டார்டிங் ஹேட்ச்பேக் காருக்கு வந்து 15,000 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க. ஸோ நம்ம அப்படியே லைனாக எல்லாமே பார்ப்போம் ப்ரோ. ஸோ நார்மல் ஃபிலிமுக்கும் அதேமாதிரி நார்மல் கிளாஸுக்கும் இதோட டிஃப்ரென்ஸ் எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பாக நம்ம ஒரு டெமோ பார்த்து. கண்டிப்பாக. இது வந்து டிரான்ஸ்மிஷன் மீட்டர் ஃபார் அ சன் ஃபிலிம், அதாவது விண்டோ ஃபிலிம்க்கு வந்து நமக்கு உள்ள யூவி எவ்வளோ கண்ட்ரோல் ஆகுது அண்ட் இன்ஃப்ராரெட் ரேஸ் எவ்வளோ கண்ட்ரோல் ஆகுதுன்றது இந்த டிவைஸ் உங்களுக்கு காட்டும். இப்போ நம்ம பார்த்துக்கலாம், லைவ் டெமோவில் பார்க்கலாம். ஸோ இந்த காரோட ஒரிஜினல் கிளாஸ், ஸோ ஒரிஜினல் கிளாஸில் நமக்கு 85% லைட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, யூவி வந்து 34% அண்ட் இன்ஃப்ராரெட் ரேஸ் அதாவது ஹீட் வந்து 55% கண்ட்ரோல் ஆகுது வண்டியோட ஒரிஜினல் கிளாஸில். இதே நம்ம வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஃபிலிம் அதோட டெமோ பார்க்கும்போது 67% லைட் ட்ரான்ஸ்ஃபர், 98% யூவி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் 55% இன்ஃப்ராரெட் அதாவது ஹீட் ரிஜெக்ஷன். இப்போது வந்து ஒரு அன்பிராண்டட் ஃபிலிமுக்கும் வண்டியில் ஃபிலிமே ஒட்டாமல் ஒரிஜினல் கிளாஸுக்கும் பார்த்திங்கன்னா ஐஆர்ஆர் வந்து ரொம்ப சேமாக தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பட் இதே நீங்கள் கார்ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா இது கார்ப்ரோவோட ரிசல்ட். ஸோ இதில் லைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஸ் பர் ஆர்டிஓ 68% அண்ட் யூவி 99% உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுது அண்ட் ஐஆர்ஆர் வந்து 99% வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இது வந்து இதோட ரிசல்ட். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் காமிச்சிட்டிங்க, ப்ராக்டிக்கலாக டெமோ பார்க்கலாமா? கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக டெமோ காட்டலாம் உங்களுக்கு. கணேஷ் ப்ரோ, டிரான்ஸ்மிட்டர் மீட்டர் வச்சு யூவி எப்படி கண்ட்ரோல் ஆகுது, டிரான்ஸ்மிட்டர் எவ்வளோ பாஸ் ஆகுதுன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஃபீல் பண்ணணும், இப்போ கஸ்டமர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க? கண்டிப்பாக சொல்லலாம் சார். இப்போ இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு டெமோஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரிஜினல் கிளாஸ், இது வந்து என்ட்ரி லெவல் ஃபிலிம் தட் இஸ் மெட்டலைஸ்டு ஃபிலிம் அண்ட் திஸ் இஸ் கார்ப்ரோ நான் மெட்டலைஸ்டு நானோ செராமிக் ஃபிலிம். ஸோ இது மூணுத்தும் உங்களுக்கு நான் வந்து இது கொடுத்துருக்கேன், டெமோ கொடுத்துருக்கேன். இப்போ நான் லைவாக உங்களுக்கு வந்து ஒரு ஹீட் வந்து உள்ளே பாஸ் ஆகும்போது அது எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்றது நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்கள் கையில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அது எப்படி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துடலாம். இது வந்து இன்ஃப்ராரெட் டிவைஸ் சொல்லுவாங்க. ஸோ இது இன்ஃப்ராரெட் டிவைஸ் இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் நார்மலாக உங்கள் கை திருப்பிட்டு கொஞ்சம் கை வைங்க, கொஞ்சம் லாங்காகவே ஹீட் ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இந்த கிளாஸ்க்கு பேக் சைடில் வைங்க. இது வந்து ஃபிலிம் இன்ஸ்டால் பண்ணாதது, உங்களுக்கு ஹீட்டு வந்து எப்படி இருக்குது, ஹீட் ஃபீல் ஆகுது. ஓகே. இப்போ நம்ம என்ட்ரி லெவல் ஃபிலிமில் வாங்க, இதுலேயும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நானோ செராமிக் ஃபிலிமுக்கு வாங்க. கார்ப்ரோவோட நானோ செராமிக் ஃபிலிமில் ஃபீல் ஆகலை. யா. ஸோ அதுதான் 99% இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் அந்த ஹீட்டை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுறதால தான் இது வந்து உங்களுக்கு அந்த அவுட்புட் கிடைக்குது. ஓகே. ஸோ இந்த டெமோ வந்து ஃபிலிம் இன்ஸ்டால் பண்ணுற ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே எங்களால் லைவாக கொடுக்க முடியும். பிகாஸ் ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சன் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க. பட் இன்ஸ்டட் வந்து ஹீட் ரிஜெக்ஷன் ஃபிலிம்னு கேட்டால் தான் அவங்க ஏன் ஃபிலிம் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்ற நீடே வந்து பர்பஸ் வந்து அவங்களுக்கு சால்வ் ஆகும். ஃபிலிம்ன்ற பேரில் மார்க்கெட்டில் வந்து கலர் பேப்பர்ஸ் தான் அவங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்க, இன்னி வரைக்கும் தெரியாது. பட் ஏன் நம்ம வந்து ஹீட் ரிஜெக்ஷன் ஃபிலிம் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னா, ஸோ வண்டியில் யூவியும் ஐஆர்ஆரும் வந்து அதிகமாக உள்ளே பாஸ் ஆகும்போது டேஷ்போர்ட் ஃபேட் ஆகிறது, சீட்ஸ் வந்து ஃபேர் ஆகிறது, ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அண்ட் நீங்கள் ஏசியோட சில்னஸ் கூட உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது, அதுவுமே கொஞ்சம் உங்களுக்கு குறையும். இந்த அளவுக்கு யூவி குறையிறது, இன்ஃப்ராரெட் குறையிற ஃபிலிமால் உங்களுக்கு வந்து உள்ள நல்ல சில்னஸ் ஃபீல் பண்ணலாம். ப்ளஸ் மோரோவர் உங்களுக்கு இந்த ஃபேட்னஸ் ஆகிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அவாய்ட் ஆகும். அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஒரு 2-3 டேஸ்லேயே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து 100% கேரண்டி. ஓகே. ப்ராக்டிக்கலாக காமிச்சிங்க. இப்போ இந்த 99% ஹீட் ரிஜெக்டிங் சொன்னீங்கல்ல, இது எல்லா ஃபிலிமுக்குமே அந்த 5% 70% அப்படி சொல்கிறாங்களா ப்ரோ? ஆமாம், எல்லா ஃபிலிமுமே அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஆமாம், கண்டிப்பாக. நான் அது உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா இது வந்து மேக்ஸிமம் டார்க் 5
இது வந்து நெக்ஸ்ட் லெவல் 20, இது நெக்ஸ்ட் லெவல் 35, இது நெக்ஸ்ட் லெவல் 50. இது வந்து ஆஸ் பர் ஆர்டிஓ நார்ம் சொல்கிற மேக்ஸிமம் லைட் என்ட்ரி ஆகிற ஃபிலிம். ஸோ இதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் எந்த இதை நீங்கள் எடுத்தாலுமே இந்த 5, 20, 35, 50, 70ன்றது வந்து லைட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணதே தவிர, பட் யூவி ஐஆர்ஆர் இது ரெண்டு பொறுத்த வரைக்கும் இதில் எல்லாத்துலேயுமே காமன் வந்து 99%. ஸோ தெர் ஆர் பிராண்ட்ஸ், ப்ரீமியம் பிராண்ட்ஸ்லேயே வந்து ஒரு ஷேடுக்குமே வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அதோட யூவி கண்ட்ரோல் பர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். பட் இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஷேடு எடுத்தாலுமே அதில் வந்து 99% தான். ஓகே, யூவி ஹீட் ரிஜெக்ஷன் வந்து கம்மி பண்ணுது, இதோட ப்ளஸ்லாம் சொன்னீங்க. இதை தவிர இந்த ஃபிலிம்ஸில் என்னென்ன நல்ல அட்வான்டேஜ் இருக்குது? கண்டிப்பாக இப்போ இந்த கார்ப்ரோவோட ஹீட் ரிஜெக்ஷன் நானோ செராமிக் ஃபிலிமில் நம்ம இது வரைக்கும் யூவியோட பெனிஃபிட்டும் ஐஆர் இன்ஃப்ராரெட்டோட கண்ட்ரோல் என்ன பண்ணுது அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். இப்போது மெயினாக இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமாக நான் இந்த பிராண்டை சூஸ் பண்ணுறதுல டிஎஸ்இஆர் சொல்லுவாங்க, தட் இஸ் டோட்டல் சோலார் எனர்ஜி ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து எந்த பிராண்ட்லேயுமே கிடையாது. எனி டாப் ப்ரீமியம் பிராண்டில் இல்லாத அளவுக்கு இதில் 62% வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுது. ஈவன் ப்ரீமியம் பிராண்ட்ஸ்லேயே வந்து 40-45% தான் மேக்ஸிமம். பட் இட் கம்ஸ் டு 62 அண்ட் கார்ப்ரோ இஸ் த ஃபர்ஸ்ட் பிராண்ட் இவ்வளோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே 70% ஃபிலிம் விசிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணால் கூட 62% டிஎஸ்இஆர் வந்துடும். ஸோ ஆமாம், டிஎஸ்இஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம வந்து யூவி தனியாக பார்த்தோம், ஐஆர் தனியாக பார்த்தோம், அண்ட் விசிபிலிட்டி பார்த்தோம். இது மூணுமே வந்து கம்பேர் பண்ணி அதோட ஆன் ஆவரேஜ்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் வந்து டோட்டல் சோலார் எனர்ஜி ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளார் ரெடியூஸ் பண்ணுது. ஸோ வண்டியில் நமக்கு கிளார் ரிடக்ஷன் வந்து 39% வரைக்கும் இருக்கும். அண்ட் தென் மோஸ்ட் வேல்யூபிள் ஒன் மோர் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஃபிலிமில் வந்து இது மெட்டலைஸ்டு ஃபிலிம் நம்ம பார்த்தோம், இது வந்து நான் மெட்டலைஸ்டு கார்ப்ரோவோட நானோ செராமிக் ஃபிலிம் பார்த்தோம். ஸோ இந்த ஃபிலிம் வந்து மெட்டலைஸ்டு ஃபிலிமாக இருக்கிறதால ரேடியோ சிக்னல்ஸை வந்து பிளாக் பண்ணோம். நம்ம இப்போ ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து ட்ராப் ஆகும். பட் இதே நீங்கள் கார்ப்ரோ நான் மெட்டலைஸ்டு நானோ செராமிக் ஃபிலிமில் வந்து உங்களுக்கு ரேடியோ சிக்னல்ஸ் வந்து பிளாக் பண்ணாது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ட்ராவலிங் டைமில் இந்த சிக்னல் ட்ராப் ஆகிறதுக்கான வந்து சான்ஸ் இருக்காது. இவ்வளோ பெனிஃபிட்ஸு, இவ்வளோ அட்வான்டேஜ் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அப்போது இதோட ப்ரைஸும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும்ல? கண்டிப்பாக கிடையாது. நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு மெட்டலைஸ்டு ஃபிலிமுக்கும் நான் மெட்டலைஸ்டு செராமிக் ஃபிலிம் பார்க்கும்போது கண்டிப்பாக இதை விட ப்ரைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதிகம் தான் தவிர அஃபோர்டபுள் பண்ண முடியாத இதெல்லாம் கிடையாது. இட்ஸ் 100% அஃபோர்டபிலிட்டி. ஸோ ஒரு ஃபிலிம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறவங்க வந்து சன் ஃபிலிம் கேட்டு வரதை விட ஹீட் ரிஜெக்ஷன் ஃபிலிம்னு கேட்டு வரவங்களுக்கு டெஃபினட்டாக 100% அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த பர்டிகுலர் ஃபிலிம் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 15,000. ஸோ பேஸ்ட் ஆன் கார் செக்மெண்ட் வந்து இட் டிஃபர்ஸ். அதனால் இது வந்து கிளைண்ட்ஸால் 100% அஃபோர்டபுள் பண்ணக்கூடிய காஸ்ட்டில் தான் நாங்கள் கொடுக்குறோம். கார்ப்ரோ பிராண்டில் சன் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா 10 years வரையும் உங்களுக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. கார்ப்ரோ பிராண்டோட மிஸ்டர் பிரவீன் சார் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம கூட இருக்காரு. சார் ஹலோ சார், நைஸ் மீட்டிங். வாரண்டி ஃபிலிம் சொல்லியிருக்கீங்க, அந்த வாரண்டி எப்படி கிளைம் பண்ணுறது, அந்த வாரண்டியோட டீடைல்ஸ் பற்றி சொல்லிடுங்க. ஸோ வாரண்டியில் என்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிங், பீலிங் ஆஃப், கிராக்கிங் எது இருந்தாலும் நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட், ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கிடச்சிரும். இது வந்து ஒரு 10 year வாரண்டி ஃபிலிம். கார்ப்ரோ பிராண்ட்லேருந்து இந்த வாரண்டி புக்லெட் கொடுப்பாங்க. இந்த வாரண்டி புக்லெட்டில் நீங்கள் வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ் அண்ட் டீட்டெயிலர் யார் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க அவங்க டீட்டெயில்ஸ் இதில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து 10 year வாரண்டின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 10 yearல என்ன கவர் ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி பப்ளிங், பீலிங் ஆஃப், கிராக்கிங் எதாக இருந்தாலும் நம்ம வந்து நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட், ஜஸ்ட் டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான். இஃப் பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் பண்ண ஃபிலிம்ஸ் வந்து இயர்ஸ் டுகெதர் அது ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸில் ஹீட் ரிஜெக்ஷனில் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் பார்த்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் எல்லா சன் ஃபிலிம்ஸும் வந்து டிகிரேட் ஆக தான் செய்யும். ஒரு 5 to 7% டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ஹீட் ரிஜெக்ஷனில் பெருசாக ஒன்று டிஃப்ரென்ஸ் இல்லை, அப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. பட் இப்போது ஒரு கஸ்டமர் ஆஃப்டர் 2 years or 3 years or 4 years வந்துட்டு எனக்கு ஹீட் வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம டிபேட் மோடில் போகாமல் டிரான்ஸ்மிஷன் மீட்டரை வச்சு செக் பண்ணிட்டோம்னா அதில் ஹீட் ரிஜெக்ஷன் கேப்பபிலிட்டி சொல்லுன்னு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25% ஹீட் ரிஜெக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது, முன்னாடியோட கம்மியாக இருக்குது அப்படின்ட்டா அப்போ கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸில் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ கூட நோ ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ்ட், டைரக்ட் ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். தி பிராண்ட் வில் கிவ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தி சன் ஃபிலிம் அண்ட் டீட்டெயிலர் வில் டூ தி ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் யூ அட் நோ காஸ்ட். இப்படி தான் பிராண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க வாரண்டியில். ஸோ இது வந்து அப் டு 10 years வரைக்கும் பிராண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட மெயின்டெனன்ஸ் சார், இப்போ நம்ம இப்போ கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாச்சும் டிப்ஸ்? இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
ஒரு அமோனியா பேஸ்டு கிளாஸ் கிளீனர் வாங்காமல் நான் அமோனியா பேஸ்டு கிளாஸ் கிளீனர் வாங்கி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சன்ஃபிலிம்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். சில பேர் லைசால் மாதிரியான இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க, அதில் நிறைய அமோனியா கண்டென்ட் இருக்கும். அப்போ வந்து சன்ஃபிலிம்ஸ் வந்து அதோட கோட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கார் கிளாஸுக்குன்னு வர கிளாஸஸ் க்ளீன் பண்ணுற க்ளீனர்ஸ் வச்சு யூஸ் பண்ணால் சன்ஃபிலிம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நான் அமோனியா கிளாஸ் கிளீனர்ஸ் யூஸ் பண்ணால் சன்ஃபிலிம்ஸ் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் ஸ்பீட் பண்ணி ஒரு சாஃப்ட் மைக்ரோஃபைபர் கிளாத்தில் க்ளீன் பண்ணால் போதும், இன்சைட் அண்ட் அவுட் சைட் க்ளீன் பண்ணால் போதும். அது மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ நீங்கள் 10 years வாரண்ட்டி சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம பிராண்டை பற்றி ஒரு இன்ட்ரோ சார். ஓகே, இந்த பிராண்ட் கார்ப்ரோ, இந்த ஸ்பெசிஃபிக் பிராண்ட் வந்து இட்ஸ் எக்ஸிஸ்டிங் இன் த மார்க்கெட் ஃபார் தி பாஸ்ட் 13 years. ஸோ இதில் வந்து இந்த கார்ப்ரோ பிராண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் டீட்டெயிலிங் ப்ராடக்ட்ஸில் வந்தாங்க. அதுக்கப்புறம் செராமிக் கோட்டிங்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்துச்சு. அப்புறம் சன்ஃபிலிம் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ குளோபலி இது ரொம்ப ப்ரீமியம் பிராண்ட் இது. அண்ட் 85 to 90% ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் இன் ஹவுஸ். இட் இஸ் நாட் அவுட் சோர்ஸ். இட் இஸ் நாட் அன் இம்போர்ட்டட் அண்ட் ரீபிராண்டட் ப்ராடக்ட். குளோபலி இது வந்து வெரி வெரி ஃபேமஸ் ப்ராடக்ட். டாப் டீட்டெயிலர்ஸ் எல்லாம் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன ப்ராடக்ட் இதில் லான்ச் பண்ணாலும் ஒரு கிளாஸ் இருக்கும், ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். காஸ்ட் கொஞ்சம் ஹை தான் இதில், பட் அதுக்கு ஈக்குவலாக வந்து பர்ஃபார்மன்ஸ், வேல்யூ ஃபார் மணி டெஃபினெட்லி இதில் இருக்கும். நம்ம ஷாப் எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படி சொல்லுங்கள். நீங்கள் கூகுளில் மிஸ்டர் கிளாஸ் செராமிக் கோட்டிங் சர்ச் பண்ணாலே வந்துடும். இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து முகப்பேர் வெஸ்ட் பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே 4th மெயின் ரோடு phase 1 நொலம்பூர். ஓகே. இப்போ நம்ம ஷாப் இப்போ இன்றைக்கி வந்து சண்டே ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சண்டேவும் ஒர்க்கிங், அதை பற்றி சொல்லுங்கள். வி ஒர்க் 24/7 ஆல் டேஸ். எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் ப்ரியாராக கொடுக்குற கிளைண்ட்ஸ்க்கு ஈவன் நாங்கள் வந்து நீங்கள் 10 மணிக்கு நைட்டு காரை நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா நைட்டு 10 மணிக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும். ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. ஸோ நீங்கள் கார்ப்ரோ பிராண்டில் சன்ஃபிலிம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சென்னை முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மிஸ்டர் கிளாஸி செராமிக் கோட்டிங் ஷாப் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஷாப்போட மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கார்ப்ரோ பிராண்டில் செராமிக் அப்புறம் வந்து பிபிஎஃப் பற்றி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் காருக்கு பிபிஎஃப் பண்ணணுனாலும் சரி, செராமிக் பண்ணணுனாலும் சரி, சன்ஃபிலிம் வந்து 99% ஹீட் ரிஜெக்ஷனோட நீங்கள் ப்ராப்பராக சன்ஃபிலிம் பண்ணணுனாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் ஷாப் காண்டாக்ட் பண்ணலாம். டீட்டெயில்ஸாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்.